ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.6ல் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க. கூடுதல் அப்படின்னாலே எஸ்என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கொஸ்டின்ல 450க்கு குறைவாக, அப்போ 450 எடுக்கக்கூடாது. 450க்கு முன்னாடி 449 வரும். அனைத்து ஒற்றை மிகை முழுக்கள். ஒற்றை அப்படின்னா ஒற்றைப்படை எண், மிகை முழுனா பிளஸ் மதிப்பு. அப்போ பிளஸ் மதிப்பில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படை எண் என்னது? 1. சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம் SN = 1. 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண் 3. 3க்கு அடுத்து 5. இந்த மாதிரி 450க்கும் குறைவாக, அப்போ 450 எடுக்கக்கூடாது. 450க்கு முன்னாடி என்ன வரும்? 449. இதுவும் ஒற்றைப்படை எண், அப்போ அதை எடுத்துக்கலாம். 449. இப்போ இதோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா ஏயோட மதிப்பு, டியோட மதிப்பு, என்னோட மதிப்பு தேவை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏனா ஃபர்ஸ்ட் உறுப்பு, ஃபர்ஸ்ட் என்னது 1. இனி டி எப்படி கண்டுபிடிக்கணும்? T2 - T1. T2னா ரெண்டாவது உறுப்பு 3, நடுவில் மைனஸ். T1னா ஃபர்ஸ்ட் உறுப்பு. 3ல இருந்து 1 கழிச்சா 2ன்னு கிடைக்கும். அப்போ டியோட மதிப்பு என்ன கிடைக்குது? 2. இனி கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை எல்லுன்னு எடுத்துக்கலாம். L = 449. இப்போ நம்ம இதை வச்சு என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா L - A/D கூட்டல் 1. பிரதியிடுங்க. எல்லோட மதிப்பு 449 மைனஸ் ஏயோட மதிப்பு 1 டிவைடட் பை டியோட மதிப்பு 2, அடுத்த கூட்டல் அந்த 1. இனி 449 இருந்து 1 கழிச்சா 448, கீழே 2 இருக்குது, அந்த சைடு கூட்டல் 1. இப்போ இது 2 எப்படி கேன்சல் ஆகும்? 1 2 2 4 2 4, அடுத்த 4 2 8. இப்போ பாக்கி என்னது இருக்குது? 224 கூட்டல் 1. 224 1 கூட்டினா 225. அப்போ என்னோட மதிப்பு என்ன கிடைக்குது? 225. இனி நம்ம SN கூடுதல் கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா N/2 A கூட்டல் L. நமக்கு எல்லோட மதிப்பு கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க, இதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, பிரதியிடலாமா? எஸ், என்னோட மதிப்பு 225 = என்னோட மதிப்பு 225 டிவைடட் பை 2. ஏயோட மதிப்பு 1 கூட்டல் எல்லோட மதிப்பு 449. ஓகே, இப்போ 225 அப்படியே வந்துடும், கீழே 2. இனி கூட்டுங்க. 1 449 கூட்டுனா 450. பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கலும் போட்டுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணலாம். 1 2 2 4 2 4, பாக்கி 1 இது இப்போ 10 ஆகிடும். அப்போ 2 10. இனி பேலன்ஸ் 225 × 225 இருக்குது. ஓகேங்களா? இதை 2 சைடில் பெருக்கி பாருங்கள். பெருக்குனா 50,625ன்னு கிடைக்கும். அப்போ எஸ் 225, இதோட மதிப்பு 50,625.